ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா டேஸ்டியாக எல்லாரும் ஈஸியாக செய்யக்கூடிய வகையில் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கேக் செய்கிறதுக்கு தயிர் வேணாம், முட்டை வேணாம், ரெண்டுமே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு சாக்லேட் கேக் மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறதில்ல, சாக்லேட்டும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஆனால் நல்லா டேஸ்டியாக சூப்பராக எல்லாரும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேக் ட்ரே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ட்ரேயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைனா வெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா இப்படி ட்ரே ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கணும். எண்ணெயை நல்லா ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா இது கூட மைதா மாவு நம்ம சேர்த்து தூவி விட்டுக்கலாம். இப்போ உங்ககிட்ட பட்டர் ஷீட் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெய் இல்லை வெண்ணெயை நல்லா தடவிட்டு மைதா மாவு போட்டு நல்லா இப்படி டஸ்ட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாகவே வந்து மைதா மாவு இருக்கிற மாதிரி நல்லா இப்படி தூவி விட்டு தட்டிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் எடுக்க முடியும். இல்லைனா பேன்லேயே ஒட்டிக்கும் கேக்கு. இந்த சைட்லலாம் கூட நீங்கள் மாவு போட்டு நல்லா அப்படி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் ட்ரே ஃபுல்லாக. அப்போ தான் வந்து கேக் ஒட்டாமல் எடுக்க முடியும். உங்கள் கிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் ட்ரேயில் வந்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து மாவெல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். எண்ணெயை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக தடவி விட்டுட்டு பட்டர் ஷீட்டை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட்டர் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, எண்ணெயை நல்லா தடவிட்டு மாவு நல்லா தூவி விட்டுக்கோங்க போதும். இப்போ இந்த ட்ரேவை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ 250 மில்லி கப்பில் தான் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்க போகிறேன். சர்க்கரையை நல்லா பவுடராக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த சர்க்கரையை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காஃபியோடைய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே காய வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேன். பாக்கெட் பால் இல்லை பசும்பால் எது வேணால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரையை நல்லா நம்ம கரைச்சி எடுக்கணும். அதுக்காக தான் ஒரு க்ரீம் மாதிரி கொண்டு வரணும். அதுக்காக பால் வந்து சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் பால். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இருக்கிற சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு க்ரீமியான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா அப்படியே அடிச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 நிமிஷமாவது நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் இருந்ததுன்னா கேக்லாம் நம்ம க்ரீம்லாம் பீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா நான் வந்து அடித்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாவது நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நீங்கள் அடிச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் இருக்கும் பார்த்தீங்களா, அது 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதாவது சலிக்கிறதுக்கு மாவு நம்ம சேர்க்குற மாவு, சோடா உப்பு, பேக்கிங் பவுடர் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிட்டு போகணும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கிறோம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அதாவது சமையல் சோடா 1/2 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சலித்து அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா மட்டும் பால் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பால் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் பால் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து மாவு வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன் பாருங்கள். மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவை சேர்த்துடலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அப்படி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வரக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிளேட்டில் பாதாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாதாமை இதுக்கு மேலே சேர்த்துக்க போகிறேன். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நட்ஸோடு சாப்பிடும்போது பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் நட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
மாவை ட்ரேயில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே வந்து கடாய் வந்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கடாயும் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டாண்டும் நீங்கள் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஸ்டாண்ட் இல்லாமல் குக் பண்ண முடியாதான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ணலாம். ஸ்டாண்ட் இல்லைனா ஒரு பிளேட் கூட நீங்கள் திருப்பி போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் ட்ரேவை எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டாண்டு பிளேட் எதுவுமே வைக்கலனாலும் பரவாயில்ல. நீங்கள் கடாயில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அப்படி இல்லைனா மணல் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரே வச்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு தீ ஃபுல்லாக வச்சுட்டு நான் வந்து கடாயை சூடு பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டாண்டையும் உள்ளே வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கேக் ட்ரேவை வச்சிடலாம். மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். நீங்கள் எந்த கடாய் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மூடி கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கேப் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா காற்று வந்து வெளியில் போகக்கூடாது. அப்போ தான் நல்லா ஹீட் ஆகி சீக்கிரமாக குக் ஆகி வரும் கேக். நான் வந்து கண்ணாடி லிட் யூஸ் பண்ணதுனால இந்த ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு பேப்பர் வச்சு அடைச்சிடுறேன். நீங்கள் நார்மல் மூடி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். கேக் பேன் உள்ளே வச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணும்போது தான் கேக் வந்து நல்லா வெந்து வரும். தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா தீஞ்சு போயிடும் அடியிலலாம். ஆனால் கேக் வெந்திருக்காது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா டூத் பிக் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். வேகலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கோங்க. வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் நான் வந்து குக் பண்ணேன். 30 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு பார்க்கும்போது கேக் வந்து வேகாமல் இருந்தது. திரும்பவும் நான் ஒரு 1/4 மணி நேரம் குக் பண்ணிக்கிட்டேன். நான் சேர்த்துருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பாதாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவோடவே நல்லா உள்ளே இறங்கிடுச்சு. அதனால் பாதாமே தெரியல பாருங்கள், எல்லாமே உள்ளே போயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். நல்லா ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கேக் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ட்ரேவை எடுத்து அப்படியே நம்ம வெளியில் வச்சிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ட்ரேலேருந்து எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. இப்போ கத்தியை வச்சு இந்த சைடில் மட்டும் நம்ம இப்போ எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் கேக் வந்து எடுக்கிறதுக்கு. இப்போ இப்படி ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு அப்படியே திருப்பி போட்டுடலாம். நல்லா அப்படி தட்டினோம்னா ஈஸியாக வந்து விழுந்துடும். இது பட்டர் ஷீட் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பட்டர் ஷீட் எடுத்துடலாம். கேக் மேலே போட்டிருந்த இந்த பாதாமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போயிடுச்சு. அதனால் நமக்கு பாதாம் போட்டதே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் நம்ம கட் பண்ணும்பொழுது உள்ளே வந்து பாதாமெல்லாம் இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம கேக் வந்து கட் பண்ணிக்கலாம். முட்டை தயிர் எதுவுமே சேர்க்காம நம்ம காஃபி பவுடரையும் மாவையும் வச்சு நம்ம எண்ணெயும் வச்சு செஞ்சுட்டோம் பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு கேக். கரெக்டாக டைம் பார்த்து நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாதாம் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். இப்போ எனக்கு பாதாம் வந்து நான் மேலே சேர்த்ததுனால அது உள்ளே போயிட்டு ஒன்றா சேர்ந்து போயிடுச்சு. அதனால் இந்த இடம் வந்து பள்ளமாயிடுச்சு பாருங்கள். நீங்கள் எதுவுமே சேர்க்காம அப்படியே குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஈவனாக உங்களுக்கு கேக் வந்து குக் ஆகிட்டு வரும். அப்படி இல்லை மாவோடு சேர்த்து நீங்கள் கலந்துருங்க மேலே தூவுறதுக்கு பதிலாக. நல்லா சூப்பராக காஃபி பவுடர் வச்சு நம்ம ஒரு கேக் ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறவங்க சாக்லேட் கேக் தான் செஞ்சுருக்கோம், அதாவது கொக்கோ பவுடர் இல்லைனா சாக்லேட் சேர்த்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம காஃபி பவுடரை வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஒரு கேக் ரெசிபி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் சிம்பிளான மெத்தடில் டேஸ்டியாக கேக் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.